வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தாள் தேசிய கல்வி நிறுவனத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக வெளியிடப்பட்ட 3ஆம் தவணை வினாத்தாள் மீட்டல் பயிற்சி புத்தகத்தின் 4வது வினாவில் பி பகுதியில் அமைய பெற்றுள்ள 5 வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் என்ன இந்த குறித்த 5 வினாக்களையும் செய்து பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு பிள்ளைகள் நீங்கள் பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்திறக்கு இருக்கும். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அதன் மூலம் தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதம் கற்றுக்கொள்ளலாம். நீங்க சார் உங்களுக்கு இந்த வருமானத்துக்கு நாங்களே வகுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு ஏற்படுற குட்டி குட்டி சந்தேகங்கள் கட்டாயம் சந்தேகம் ஏற்படும். சந்தேகம் ஏற்படாமல் படிக்கிறீங்களா நல்ல கட்டிக்கார பிள்ளைகள் இருக்கு. என்னாலும் சந்தேகம் ஏற்படும். நல்ல கட்டிக்காரனுக்கு கூட சந்தேகம் ஏற்படும். அந்த சந்தேகத்தை ஒரு தெளிவாக புரிதலோட விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியரோட தொடர்பு கொள்ளுன்னா வாங்கோ என்னுடைய வகுப்புக்கு வந்தீங்கன்னா உங்களை நான் என்னால இயலுமான வரைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து உடனடிகளை உங்களுக்கு பேப்பர் வேணுமென்றாலும் நான் உடனே போடுவேன். ஆனால் சூம் வகுப்புக்கு வர்ற பிள்ளைகளுக்கு என்னால் இயலுமானதையும் உடன் அனுப்பக்கூடியதாக இருக்கும். இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகம் கட்டாயம் உங்களோட கலந்துரையாடத்தான் வேணும். அது மற்ற மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற பட்சத்தில் அது வந்து சூம் வகுப்புல கலந்துரையாடப்படும். வகுப்பு இந்த முடிவு இடையில அது தேவைக்கேற்ற மாதிரி சில நேரம் நடுவில் கூட அந்த வகுப்பு இந்த சம்பந்தப்பட்ட பகுதி என்றால் வகுப்புல கூட கதைக்கப்படும். ஸோ கட்டாயம் பிரயோசனமா இருக்கும். இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களை நீங்க வந்து யூடியூப்ல பெற்றுக்கொள்ளலாம். குரூப் இருக்கு. அந்த ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்கும் இந்த ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் பகுதியை நீங்க செக் பண்ணீங்கன்னா குரூப் இருக்கு. குரூப்ல வந்து தேவையான வினாத்தாள்கள் பதிவிடுவேன். நானும் ஒரு மனிதன் தான், ஏஐ இல்லை. அதனாடி சும்மா சார் அந்த பேப்பரை போடுங்க இந்த பேப்பரை போடுங்கன்னு என்னட்ட பல மாணவர்கள் இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி உங்களுக்கு வினாத்தாள்கள் அதுகள் தேவை என்றால் என்னுடைய வகுப்புக்கு வாங்குவோம். அதனால நான் கட்டாயம் உங்களுக்கு தேவையானதை உடனுக்குடன் செய்ய வேண்டியது கடமைப்பாடாகுது. ஸோ நீண்டு கொள்றேன்னா அது தொடர்பான விவரத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். வினா இலக்கம் உண்டு. அதுல பின்ன கேள்வி. ஆனா பின்ன கேள்வி 2 பகுதியா இருக்கு. ஏ பி என்று 2 பகுதி இல்ல 2 இல்ல 3 பகுதியாக இருக்கிற மாதிரி கேள்வி. எண்ணக்கருப்படம் பின்னம் செய்யறதுக்கு எண்ணக்கருப்படம் அதை நாங்கள் அறிமுகம் செய்த மெத்தட் இல்லையண்டா படங்குறி செய்யலாம். அதுதான் பேசிக். ஆனா இந்த பேசிக் எல்லா இடம் பின்பற்றி கொண்டு இருக்கிறார். சில கணக்குகளுக்கு அந்த செவ்வகங்கீறி செவ்வகத்தை பகுதியா பிரிக்கிறது சில கணக்குகளுக்கு பொருத்தம் இருக்காது. இதுல இருக்கிற கணக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். சில கணக்குகளுக்கு பொருத்தம் இருக்காது. கொஞ்சம் கஷ்டமாக்கி விட்டுரும். இல்லைன்னா பேசிக்கா இந்த வசனத்தை விளங்கியே செய்கிறது. அதுல இருக்கிற சொல்லப்படுகின்ற வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத விளங்கியே செய்யக்கூடியதா இருந்தாலும் ஓகே. 3 பகுதி. ஏ பகுதி. தாங்கி ஒன்றில் 4 பங்கு நீரினால் நிரம்பி இருந்தது. நிரம்பாமல் இருக்கும் பகுதியின் 1/3 பங்கை நீரினால் நிரப்பினால் தற்போது தாங்கியில் உள்ள நீர் முழு தாங்கியின் என்ன பின்னம்? ஒரு சின்ன விஷயம். ஒரு தாங்கி நாங்கள் அதுக்காண்டி இது வந்து நீங்க கிட்டத்தட்ட செவ்வகங்கிற இதை நான் படம் கீறி காட்டுறேன். ஒரு தாங்கி முழுசா இருக்கு. நான் அதை மூடிடுறேன். 7ல 4 பங்கு முழு தாங்கி நான் 7 சம பகுதிகளாக பிரிச்சு அதுல 4 பங்கு ஆல்ரெடி தாங்கியில நிரம்பி இருக்கு. 1 2 3 4 பங்கு ஏற்கனவே நிரம்பி இருக்கு. அப்ப நிரம்பாமல் இருக்கிற பகுதி 7ல 3 பங்கா இருக்கும். மொத்த தாங்கி இந்த 7ல் 3 பங்கு தாங்கி நிரம்பாமல் இருக்கும். அதில் 1/3 பங்கு நீர் இப்ப நிரப்புறம். அந்த நிரம்பாமல் இருக்கும் பகுதியின் 1/3 பங்கு நிரப்பினோம்டா அது வந்து முழு தாங்கியோடு ஒப்பிடும் போது 7ல் 1 இருக்கும். சோ அதுவும் இன்னும் ஒரு பங்கு தான். 3ஆ பிரிச்சு நிரம்பாமல் இருக்கிறது சரி சமனா 3ஆ பிரிக்கணும்னா ஆல்ரெடி பிரிச்சிருக்கு. 7ல் 1 பங்கு. ஆகவே இப்போது நீர் தாங்கியில் உள்ள நீர் என்றா 7ல் 4 1 7ல் 5 பங்கு அப்படி என்று வரப்போகுது. ஆனா இதை நாங்கள் வந்து படங்கீறி செய்யறது வந்து இந்த பின்ன கணக்கு இல்லை. இப்ப நம்ம படங்கீறாம இந்த பின்னத்துல இருக்கிற கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல நாங்கள் இந்த இடத்துல படங்கீறாம எப்படி பயன்படுத்துவோம் அப்படி என்றதுதான் இந்த கணக்கு. சோ இதை நாங்கள் எண்ணக்கரை படத்துக்கு கொண்டு போறோம். ஆனா இந்த கணக்குக்கு எண்ணக்கரை படத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மொத்த தாங்கி இந்த கொள்ளளவு நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மொத்த தாங்கியில 7ல் 4 பங்கு நீரால நிரப்பப்பட்டிருந்தது. சோ நீரால நிரப்பாமல் இருந்த பகுதி எவ்வளவு? மொத்த தாங்கி இந்த 7ல் 4 பங்கு நீரால நிரப்பப்பட்டிருந்தா மொத்த தாங்கி இந்த 7ல் 3 பங்கு என்ன நீரால நிரப்பப்படவில்லை. அந்த 7ல் 3 3ல் 1 பங்கு இப்ப நீரால நிரப்பப்படுது. சோ
இப்ப நீரால நிரப்பப்பட்டது முழுத்தாங்கியின் என்ன பின்னம்? பின்ன பெருக்கலுக்களால காணலாம். தற்போது நீரினால் நிரப்பப்பட்ட பகுதி 3/3 ஒரு பங்கு. அதை சுருக்கினீங்கண்டா அது முழு தாங்கிந்த 7 ஒரு பங்கு. ஆனா கேட்டது இப்ப நீர் தாங்கியில் உள்ள மொத்த நீர் மொத்தம்ண்டா என்ன செய்யணும் சொல்லுங்கடா. மொத்த நீர் அப்படின்னா என்ன செய்யணும்? கூட்டணும். இப்ப முதல்ல ஒரு 500 லிட்டர் நீர் இருக்கு, இப்போ ஒரு 200 லிட்டர் நீரை நான் தாங்கிக்குள்ள ஆட் பண்ணியிருக்கேன். அப்ப மொத்தம் சொல்ற சந்தர்ப்பத்துல இந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்வீங்களோ அதை தான் பின்னத்திலையும் செய்யப்படும். இந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்வீங்க? கூட்டுவீங்க. 500 200 700 சொல்ற அதே ஐடியா தான் இங்கேயும் மொத்த நீர் கூட்டுப்படும். என்ன இங்க கூட்டும் போது கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியது, கூட்டப்படுவது முழுமையின் பின்னங்களா இருக்கணும். ஆல்ரெடி தாங்கியில இருந்த நீர் 4/7 பங்கு, இப்ப தாங்கியில சேர்த்தது முழு தாங்கி இந்த 1 பங்கு. ரெண்டையும் கூட்டினா மொத்த நீர் வந்துடும் 7/4 பிளஸ் 7/1. ஆகவே தாங்கியில இப்ப இருக்கிற மொத்த நீர் 7/5 பங்கு. அவ்வளவுதான் ஏ பார்ட் முடிஞ்சு. பி பாட்டுக்கு வருவோம். மேலே காட்டப்பட்டுள்ள செவ்வக வடிவ உரு புள்ளிக்கோட்டினால் சம சில பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதி நிரட்டப்பட்டுள்ளது. அதாவது புள்ளிக்கோடுன்னு சொன்னது அந்த நேர்கோடுகளால தான் பிரிக்கப்பட்டிருக்குது. ஒரு பெரிய செவ்வகம் சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 1 2 3 4 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதுல ஒரு பகுதி மட்டும் நிலற்றப்பட்டிருக்கு, நீக்கப்படையில நிலற்றப்பட்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லுது. நிலற்றப்பட்ட பகுதி முழு உருவின் என்ன பின்னம்? நிலற்றப்பட்ட பகுதி முழு உருவின் 4 ஒரு பங்கு. இதுக்கு நம்ம படங்கறியும் செய்யலாம். என்ன நிலற்றப்பட்ட பகுதியின் 3/2 பகுதியை வெட்டி அகற்றிய போது எஞ்சிய பகுதி முழுவதின் என்ன பின்னம்? நிலற்றப்பட்ட பகுதியை சரிசமனாக 3 பங்காக பிரித்து இந்த 3/2 பங்கு இந்த துண்டு சரி இந்த துண்டு சரி நாங்க வெட்டி அகற்றி விட்டோம். சோ வெட்டி அகற்றின பிறகு மீதம் இருக்கிற பகுதி இருக்குதானே, மீதம் இருக்கிற பகுதி முழுவதின் என்ன பின்னம் அப்படின்றது கேள்வி. 2-3 விதமா செய்யலாம். ஏற்கனவே 7/4 பங்கு மீதம் இருந்தது. இதுல ஒரு சின்ன துண்டு அது முழுவதின் என்ன பின்னம் என்று பார்க்கணும்னா எல்லாரையும் 3ஆ பிரிக்கணும். சொல்லுமா 5ஆ? 7/4 என்று சொல்லிட்டு 4/3 பங்கு ஏற்கனவே 4/3 பங்கு மீதம் இருந்தது. இந்த சின்ன துண்டு என்ன பின்னம் என்று கண்டு கூட்டி விட்டும் காணலாம். இல்லைன்னா நீக்கப்பட்டதை முழுமையிலேருந்து கழிச்சு மொத்த செவ்வகத்திலேருந்து நீக்கப்பட்டது அந்த ஒரு பகுதி மட்டும்தானே. அப்ப நீக்கப்பட்டதை முதல்ல காணுவோம். அதாவது நீக்கப்பட்டது நாங்க பின்ன பெருக்கல் இந்த ஐடியாவை பயன்படுத்த போறோம். இல்லைன்னா என்ன செய்யலாம்? எல்லாரையும் 3 சம பகுதி அந்த எல்லா துண்டுகளையும் சம துண்டுகளாக யோசிக்கணும். சம துண்டுகளாக யோசிச்சோம்னா 12 துண்டு வரும். அதுல 2 துண்டு போயிருக்கு. ஆகவே 12ல் 10 துண்டு எஞ்சி இருக்குமென்று வரும். ஆனா இந்த இப்படி படத்துல அதுல செவ்வகம் எல்லாத்தையும் பிரிக்காம செய்யறது தான் எங்கட படிச்ச பாடம். நாங்க பின்னமண்ட பாடத்தை படிச்சது நோக்கம். அதை நாங்க செய்க வழிய படக்குறாம செய்வோம் அப்படின்றதுதான் அது இந்த நோக்கம். சோ நம்ம வெட்டி அகற்றப்பட்டதை பார்ப்போம். வெட்டி அகற்றப்பட்டதை கண்டும் கழிக்கலாம். அந்த ஐடியால வாரன். வெட்டி அகற்றப்பட்டது எது? 4/1 நிலற்றப்பட்ட பகுதி இந்த 3/2 பங்கு. வெட்டக்கு முன்னுக்கு அதாவது பெருக்கக்கு முன்னுக்கு சுருக்கக்கூடியது. கீழே மேல பொதுவான காரணி இருந்தா வெட்டி நீக்கி விட்டுறணும். கீழே மேல பொதுவான காரணி இருக்காடா? மேல கீழே பொதுவான காரணி ஓம் இருக்கு. 4ஐயும் 2ஐயும் 2ஆல வெட்டலாம். ஒரு முறை 2 முறை. ஆகவே நாங்க வெட்டி அகற்றப்பட்டதுன்றது முழு துண்டை பொறுத்த வரைக்கும் 6ஆ பிரிச்சு 2 ஒரு பங்கு எவ்வளவோ அந்த அளவு தான் அகற்றிருக்கோம். சோ மீதி என்றா எதுல இருந்து கழிக்கணும்? ஏற்கனவே ஏதாவது எடுத்திருந்தா கடைசி மீதியிலேருந்து கழிக்கணும். இது வரைக்கும் எதுவுமே நீக்கப்படல. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் நீக்கிறோம். நிலற்றப்பட்டிருந்ததோடய இதுதான் நீக்கிறோம். அப்ப நீக்கப்பட முழுமை என்றது எத்தனை? அப்ப 6/6 அதாவது 1 போடலாம் இல்லையா? நான் 6/6 போடுறேன். 6/6 இருந்து 6ல் ஒரு பங்கை கழிச்சோம்டா 6/5 பங்கு திரும்ப மீதியாக இருக்கும். நல்ல ஒரு கேள்வி, வித்தியாசமான கேள்வி. இல்லைன்னா இது என்ன ஒரு விதமா வரலாம் பிள்ளைகள்? இந்த துண்டுல மீதிய கண்டு, அதாவது நிலற்றப்பட்ட துண்டுல மீதிய கண்டு ஏற்கனவே இருக்கிற ஆளோட ஆட் பண்ணலாம். நிலற்றப்பட்ட துண்டுல இருக்கிற மீதி 12ல் ஒரு பங்கண்டு வரும். ஏற்கனவே இருக்கிறது 4/3 பங்கு. ஆகவே 2 பேருமே முழுமையின் பின்னம் 12ல் 1ஐயும் 4/3ஐயும் சேர்க்கணும். பகுதி எண் சமநிலை பொமசி எடுக்கணும். பொமசி 12. அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாத்தினா இது 1 தான். இது 3ஆல பெருக்கப்பட்டு 9 வரும். 12ல் 10. இது நாங்க ஏற்கனவே வந்தது. 12ல் 10 விட இயலாத ஒரு பின்னத்தை. அதான் விஷயம்.
எளிய வடிவமாக்கணும். பின்னத்துல கொடுக்கும் போது விடைய வந்து எளிய வடிவில் கொடுக்கணும். மேல கீழே 2ஆல சுருக்கினோம்டா 6 எப்படி சுத்தி வந்தாலும் அதை விடதான் இது ஒரு வழி. சரிதானே? இது ஒரு வழி. கட்டாயம் இந்த வழியைத்தான் நீங்க பின்பற்றணும் இல்லை. நான் எதிர்பார்க்கறது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கழிக்கிறேன் தானே, வெட்டி எடுக்கிறோம். அப்ப அதை வந்து கழிச்சு விட்டா நல்லா இருக்கு. இதுதான் நாங்க வழக்கமா பாக்குற கேள்வி. பட் அது ஒரு 2 பகுதிக்கு இருக்கிற சின்ன கேள்வியா வந்திருக்கு. ராயன் தனக்கு சொந்தமான காணியில் 2/5 பங்கை தனது மனைவிக்கும் எஞ்சிய பகுதியை தனது ஒவ்வொரு பிள்ளைக்கும் சமமாக கிடைக்குமாறு பகிர்ந்தளித்தார். நல்ல ஒரு கேள்வி. இப்ப ராயன் என்ன செய்யறாருண்டா, தனக்கு சொந்தமா ஒரு காணி இருக்கு. எவ்வளவு பரப்பு இல்ல எவ்வளவு ஏக்கர் எவ்வளவு பேச் அது ஒன்றும் தெரியல. பேச் எவ்வளவு பேச் அப்படி ஒன்றும் தெரியல. அதுல மனைவி என்றால் ஒரு ஆள் தான். தனது மனைவிக்கு காணி எடுத்து கொடுக்குறாரு. எவ்வளவு கொடுக்குறாருண்டா, தனக்கு சொந்தமான காணியில 2/5 பங்கை 2/5 பங்கு மனைவிக்கு கொடுக்கிறார். சோ மனைவிக்கு கொடுத்தது மொத்த காணி இந்த 2/5 பங்கு. நாங்கள் இதுல பிராக்கெட்டுக்குள்ள ஒரு பின்னம் போடுவோம் பிள்ளைகள். அது எப்பவுமே முழுக்காணியின் பின்னம். இது நேரடியா முதல் சொல்றனாடி அது முழுக்காணியின் பின்னம். பிறகு மீதி இருக்கிற காணி நீங்க மீதி சொல்லலாம் பிள்ளைகள். மீதி எவ்வளவு? மொத்த காணி 5/3 பங்கு மீதியாக இருக்கு. 5/3 பங்கு மீதியா இருக்கும். அப்ப 5/3 பங்குல தனது பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறார். இப்ப பிரச்சனை என்னன்னா, அவருக்கு எத்தனை பிள்ளைகள் எங்களுக்கு துல்லியமா தெரியல. கணக்க கோடுகள் வரலாம். எத்தனை பிள்ளைகள் தெரியல. அப்படி பகிர்ந்து கொடுக்கும் போது பிள்ளைகள் பாருங்க, எஞ்சிய பகுதியை தனது ஒவ்வொரு பிள்ளைக்கும் சமமாக கிடைக்குமாறு பகிர்ந்தளித்தார். பிள்ளைகளிடையே பகிர்ந்தளிக்கப்பட்ட காணி முழு காணியின் என்ன பின்னம்? இது என்ன கேள்விடுது? மனைவிக்கு கொடுத்த பிறகு பிள்ளைகளிடையே மொத்த பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட காணி அப்படின்ற மாதிரி கேள்விடுது. அது வந்து முழுமையின் பின்னம். இது மீதியை தங்கிடுது. மனைக்கு கொடுத்த பிறகு மீதியைத்தான். இது வேற மாதிரி சொல் பதிவத்துல கால்படுது. இதுக்கு செய்ய வழி வேணுமென்று இல்லை. நீங்க நேரடியா போட்டாலும் சரி இல்லை, இதுல என்ன பிரச்சனையும் இல்லை. சரி, செய்ய வழி வேணுமெண்டா மொத்த காணி 5/5 5/5 5/2 கழிச்சா 5/3 பங்கு பிள்ளைகளிடையே பகிர்ந்தளிக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கும். ஒரு பிள்ளைக்கு கிடைத்த காணி முழு காணியின் 20/3 பங்கு. இப்ப நாங்கள் வழக்கமா கோட்டுல தானே பின்ன நாங்கள் 20/3 பங்கு நாங்கள் பிள்ளை ஒரு பிள்ளைக்கு கிடைச்சது. ஆனா இந்த 20/3 இல்ல. ஏன்னா இந்த 20/3 போட்டா அது மீதியின் 20/3 தான் இந்த கோட்டுல போடுறாங்க. அப்ப ஒரு பிள்ளைக்கு கிடைச்சது சொல்றது எது? இந்த பின்னமா முழுக்காணியின் 20/3 பங்கு. அப்போ முதலாவது ஒரு பிள்ளையை மட்டும் எடுத்துக்கொள்றேன். முதலாவது பிள்ளைக்கு மொத்த காணி இந்த 20/3 பங்கு கிடைக்கும். அப்படி என்ன கேள்வி, இங்க பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் அவருக்கு இருக்கு அப்படின்றதான். ஏனேன் அவருடைய பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது? இன்னொன்று சொல்லலாம், எனக்கு தெரியவே இல்லை. அவசரப்படாது. ஒரு சும்மா நீ வழக்கமான நடைமுறை சார்பான கேள்வியா போட்டுரு. இப்ப உதாரணத்துக்கு இவர் பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்கு இவர் ஒரு 20 ஏக்கர் காணியை எடுத்துக்கொள்ற. ஏக்கர்ன்றது தெரியும் தானே பிள்ளைகளுக்கு? காணி அளக்குற ஒரு அழகு பேச்சு, அதே மாதிரி பரப்பு, ஏக்கர், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அலகு முறை இருக்கு. மீட்டர் வர்க்கம், அடி, சதுர அடி அப்படி என்றெல்லாம் அலகு இருக்கு. அதே மாதிரி ஏக்கர்ன்றது கொஞ்சம் பெரிய காணிகள் அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது. பெரிய வயல் காணி அப்படியான அதில் அளக்க பயன்படுற ஒரு அலகு. இது பழைய அலகா? ரைட். ஆகவே 20 ஏக்கர் காணி இருக்கு ஒரு கதைக்கு. அதுல ஒரு பிள்ளைக்கு பகிர்ந்தளிக்கும் போது 5 ஏக்கர் கிடைக்குது. அப்ப சொல்லுங்க, அப்ப சமனாக பகிர்ந்தளிக்கும் போது ஒரு ஆளுக்கு 5 ஏக்கர் கிடைக்குதுன்னா இவருக்கு எத்தனை பிள்ளை இருக்குன்றது உங்களுக்கு மனசாலேயே தெரியும். இதுக்கெல்லாம் இங்க கணிதமே செய்து பார்க்க மாட்டீங்க. டக்குன்னு சொல்லிடுவீங்க எத்தனை பிள்ளைகள் இருக்கு இவருக்கு. 4 பிள்ளைகள் இருக்கு. சரி, ஓகே. ஆனா இந்த 4 விடைய இந்த 20 5 வச்சு எப்படி எடுக்கலாம்னு யோசி. அதே ஐடியா தான் பின்னதுக்கு. 20ஐயும் 5ஐயும் வச்சு 4 விடைய எப்படி எடுத்திருப்ப? பெருக்கலா பிரித்தலா? 20 5ஆல பிரிச்சா 4 வருமா? பிரித்தல் என்ன? 20 ஏக்கர்ல எத்தனை 5 ஏக்கர் இருக்கு அப்படின்னு பார்த்தா 4 இருக்கு. சோ 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்காரு. அப்ப 4 பிள்ளைகள் இருக்கு. அதே ஐடியா தான் நாங்க பின்னத்திலையும் பயன்படுத்த போறோம். காணி மொத்தம் எவ்வளவு இருந்தது? பிள்ளைகளுக்கு பகிர்றதுக்காக 5/3 பங்கு இருந்தது. அதுல ஒரு பிள்ளைக்கு கிடைத்த காணி எவ்வளவு? 20/3 பங்கு. சோ 5/3 20/3 வகுக்க போற. என்ன பின்னத்துல வகுத்தல் என்று சொன்னதால மொத்த காணியில 5/3 பங்கு பிள்ளைகளுக்கு பகிர்றதுக்காக இருந்தது. ஒரு பிள்ளைக்கு கிடைத்தது 20/3 வகுத்தால் எத்தனை 20/3? 5/3 மொத்த காணியை 5ஆ பிரிச்சு 3 பங்குல மொத்த காணியை 20ஆ பிரிச்சு 3 பங்கு எத்தனை இருக்குன்றதை கண்டா அத்தனை பிள்ளைகள் இருக்கு.
பின்னத்துல வகுத்தல் செய்யும் போதும் நீங்க கவனிக்க வேண்டியது ரெண்டும் முழுமையின் பின்னமா இருந்தா தான் எண்ணிக்கை விட வரும். பின்னத்துல வகுத்தல் செய்யும் போது வகுத்தலை செய்யலாடா. எண்கணிதத்துல வகுத்தல் செய்யணும் பட்டன் செய்யலாது. பின்னத்துல வகுத்தல் செய்யறதுக்கு என்ன செய்யறது? பின்னத்தை நிகர்மாறு செய்து பெருக்கலாக்குவோம். 5 பிரிக்கின்ற பின்ன நிகர்மாறும் 3 மேல் 20. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டினா 3 வெட்டுப்படும் ஒரு முறை 5 வெட்டினோம்டா 4 முறை 1 முறை. ஸோ 4 பேருக்கு சமனாக பகிர்ந்து கொடுத்துருக்கணும். ஆகவே அவருக்கு 4 பிள்ளைகள் அப்படின்னு வரும். அவ்வளவுதான் பிள்ளைகள். இதுல மினக்கட்டா இதுக்கு மேல போயிடும் நேரம். ஸோ புள்ளித்திட்டத்தை சொல்றேன். கிட்டத்தட்ட தான், எனக்கு சரியான புள்ளித்திட்டம் தெரியாது, கிட்டத்தட்ட புள்ளித்திட்டம் சொல்றேன். முதலாவது கேள்வியில பிள்ளைகள் அங்க ஏற்கனவே தாங்கியில இருந்த நீரோட இப்ப தாங்கியில சேர்த்த நீரை காண்றதுக்கு ஒரு புள்ளி, அது பின்ன பெருக்கலுக்கு ஒரு புள்ளி. ரெண்டாவது அதுல ஏற்கனவே இருந்ததோட கூட்டணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, கூட்டி வந்த விடைக்கு ஒரு புள்ளியாக 2 புள்ளி 3 புள்ளி கிடைக்கும். பொதுவான புள்ளித்திட்டம் அந்த அடிப்படையில இருக்கும். சில நேரம் 2ம் கொடுத்திருக்கலாம். அதே மாதிரி இப்ப அந்த வெட்டி அகற்றப்பட்ட துண்டுந்த அளவு முழுவதும் என்ன பின்னம் அப்படின்றத நாங்க பின்ன பெருக்கலால கண்டாங்க. வேற வழி இல்லை. வேற மாதிரி என்ன, வெட்டி எஞ்சி இருக்கிற பகுதி இந்த துண்டுந்த நீளத்தையும் வேற மாதிரி காணலாம். வெட்டி அகற்றப்பட்ட துண்டுந்த நீளத்தை காண்றதுக்கு எங்க இடக்கு செய்வழி, அது இந்த செய்வழி. நிலற்றப்பட்ட ஒரு முழுவதின் என்ன பின்னம், அதுக்கு ஒரு புள்ளி. வெட்டி அகற்றப்பட்ட துண்டுந்த நீளத்தை காண்றதுக்கு பெருக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி. பெருக்கி வந்த விடைக்கு இல்லை, ஏன்னா நான் அதுல கழித்தளவு கொடுக்க போறேன், இதுக்கு ஒரு புள்ளியாக உங்களுக்கு அங்க 3 புள்ளி இந்த கேள்விக்கும் கொடுத்து கொள்ளுங்க. சரிதானே? அதுக்கு பிறகு ராயன் தனக்கு சொந்தமான காணியில பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்காக எடுத்துக்கொள்றார். அதுல கழிக்கணும்ன்றது இதுக்கு நேரடியான ஒரு புள்ளி. இதுல பிரிக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி. பிரிச்சு வந்த விடைக்கு 2 புள்ளி கொடுங்க. இல்லையா அங்க புள்ளிகளை கூட கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே. மொத்தம் 3 4 10 புள்ளி. உங்களுக்கு குறித்த இந்த வினாவுக்கு 10க்கு எத்தனை வந்தான்னு போடுங்க. சில நேரம் இந்த ஒரு புள்ளி இங்க இல்லாம இதுலயும் கொடுபட்டிருக்கலாம். எனக்கு எங்க சரியான புள்ளித்திட்டம் தெரியல. கிட்டத்தட்ட புள்ளித்திட்டம் அமையுது. உங்களுக்கு இந்த நான் போட்ட புள்ளித்திட்டத்துக்கு அமையதாக உங்களுக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத போடும். இப்ப நாங்க யோசிக்கணும் எப்படி என்னடா, இது ஒரு பின்னன் தொடர்பான கேள்வியா யோசிச்சா எங்களுக்கு ஐடியா வராது. நம்பர் எண் தொடர்பான கேள்வியா யோசிக்கணும். இதுல நான் ஒரு உதாரணத்துக்கு 20 ஏக்கர் போட்டு நான் இந்த முறை வேறு ஒரு கணக்கு சொல்றேன். ஹெக்டேர் கணக்குல சொல்றேன்னா இந்த முறை வேறு ஒரு கணக்கு சொல்றேன். ஒரு பிள்ளைகளுக்காக பகிர்ந்து கொடுக்கறதுக்காக இவர் ஒரு 50 ஹெக்டேர் காணிய இவருக்கு கிடைச்சிருக்கு. பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்காக 50 ஹெக்டேர் காணி இருக்கு. அப்படி பகிர்ந்து கொடுக்கறதுக்காக 50 ஹெக்டேர் இருக்கும்போது பகிர்ந்து கொடுக்கும் போது ஒரு பிள்ளைக்கு 10 ஹெக்டேர் காணி கிடைக்குது. சோ இவருக்கு எத்தனை பிள்ளைகள்? சமனாக பகிர்ந்து கொடுக்கும் போது ஒரு பிள்ளைக்கு 10 ஹெக்டேர் வருதுன்னா இவருக்கு எத்தனை பிள்ளைகள்? நீங்க உங்களால விட மனசால சொல்ல தெரியும். இதுக்கு நீங்க கணிதமே செஞ்சு பார்க்க மாட்டீங்க. உங்களோட பழைய மெமரி, உங்களோட பழைய என்ன சொல்றது வாழ்வியல் உங்களுக்கு அதுக்கு விடைய சொல்லிடும். என்னடா 5 வரும். சரி, அந்த 5 பிள்ளைகள்ன்றது உங்களுக்கு தெரியுது. அந்த 5 பிள்ளைகளை நீங்க நியாயப்படுத்துவீங்க அப்படின்னா, சார் 10 5ஆல பெருக்கத்தானே சார் 50 வரும். அதனாடி 5 பிள்ளைகள் ஆன்சர். இல்லைன்னா 50 5ஆல பிரிச்சாதான் சார் 10 வரும். ஆகவே அதனாடி 5 பிள்ளைகள் தானே சார் அப்படின்னு சொல்லாம இந்த 50ஐயும் 10ஐயும் வச்சு கொண்டு 5 விடையே எப்படி எடுக்கலாம்னு யோசிங்க. மொத்தமா 50 ஹெக்டேர் காணி கிடைச்சது. ஒரு ஆளுக்கு 10 ஹெக்டேர் காணி கொடுக்குறார். சோ எத்தனை 10 கொடுக்கலாம்னு பார்த்தா 5 10 ஹெக்டேர் இருக்குது. ஆகவே 5 பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளுக்கு வழங்கப்பட இருந்த காணியில ஒரு பிள்ளைக்கு கிடைத்த காணியால வகுத்தா வரும். இது வழக்கமா எண்கணித பின்னமண்டைக்கு ஒரே சரிவு கோட்டுக்கு கீழே வகுத்து போட்டோம். இங்கேயும் அதே தான் செய்ய போறோம். பிள்ளைகளுக்காக எடுத்துக்கொண்ட காணி எவ்வளவு? மொத்த காணி இந்த 5/3 பங்கு. அதுல அப்படி பகிர்ந்தளிக்கும் போது ஒரு பிள்ளைக்கு கிடைத்த காணி எவ்வளவு? 20/3 பங்கு. இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வருதலாம், என்னடா சார் 5/3 விட 20/3 பெருசல்ல, பகுதியன் பெருசா இருக்கு. பகுதியன் பெருசானா பின்னன் சின்னனாகும், அளவு சின்னனாகும். 20/3 சின்ன. சோ 5/3 எத்தனை 20/3 இருக்குன்னு கண்டமண்டா அத்தனை பிள்ளைகள் இருக்கு. அதானே இதுல செய்த அதே ஐடியா. அதுதான் நான் இங்க என்ன செய்யறேன்டா, 5/3 எத்தனை 20/3 இருக்குன்றதை காண்றதுக்கு 5/3 20/3 வகுக்கிறேன். வகுக்கும் போது அந்த விட செய்யறது 4 வருது. ஆகவே 4 பிள்ளை. 5 வந்துருந்தா 5 பிள்ளை. 2வது கேள்விக்கு போகும்டா.
7 சென்டிமீட்டர் ஆரையும் 90 பாகை ஆரச்சிறையும் உள்ள ஒருங்கிணைந்து தயாரிக்கப்பட்ட துளியினான அலங்காரம் ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. எங்கட பக்கம் இல்லை, அந்த சிங்கள ஏரியால இந்த டிசைன் ஒர்க்குகள் கொஞ்சம் கூட, அந்த அடிப்படையில் அந்த ஒரு கால்வட்டத்தை எடுத்து இப்படி விதம் விதமா ஒரு டிசைன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஆரச்சிறையின் வில்லின் நீளத்தை ஆரச்சிறை ஒன்றின் வில்லின் நீளத்தை சென்டிமீட்டர் காண்க. ஒரு வில் இந்த நீளம் இங்கே இதுல இருந்து இதுவரை ஆனது. வட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே சூத்திரம் தான் பிள்ளை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க இருக்கிற உள்நாட்டு சூத்திரம் எல்லாம் பாடமாக்கி போட்டு சார் எல்லா சூத்திரமும் பாடமாக கஷ்டம் பண்ணி இருக்க சொல்லக்கூடாது. வட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே சூத்திரம். ஒன்று இந்த வளைந்த கோட்டுக்கான சூத்திரம். வளைந்த கோட்டை பரிதி என்று சொல்லுவோம், சி என்று சொல்லலாம் ஆங்கிலத்துல. சி சமன் 2πr. பைடி எல்லாம் மறந்தாச்சு, 2πr அது தேவையும் இல்லை. அடுத்தது உள்ள இருக்கிற ஏரியா, உள்ளுக்குள்ள இருக்கிற பரப்பளவு அளக்கிறதுக்கான அலகு வந்து ஏ சமன் πr வர்க்கம். பரப்பளவு ஏ சமன் πr வர்க்கம், ஏரியா பரப்பளவு. இப்ப இது வந்து ஒரு பின்னமாக இருந்தால், கால்வட்டமாக இருந்தா முழு வட்டத்தை 4 பகுதிகளாக பிரிச்சிருப்போம். சமனாக இருந்தா 4 பகுதியா பிரிச்சிருப்போம். அந்த வில்லு 4 சம துண்டுகளாகும். அதுல 4ல் 1 பங்கு பின்னம். அப்படியே வில்லிந்த நீளத்தை தான் தரும். சுற்றளவு என்று எடுத்துக்கொண்டு சுற்றளவு 4ல் 1 பங்கு இல்ல, வில்லிந்த நீளம், அதாவது கால்வட்ட வில்லிந்த நீளம் முழு வட்டத்தின் பரிதிந்த நீளம், முழு வட்டத்தின் பரிதிந்த நீளம் 2πr. அது இந்த 4ல் 1 பங்கு. 2πr இந்த 4ல் 1 பங்கு. 2 பைக்கு பதிலா சொல்லுங்க பிள்ளை, 2 பைக்கு பதிலா 22 கீழ் 7. ஆரை கவனம், மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் மையம் இதுதான். ஆரை வந்து 7 தானே. அப்புறம் குழப்பம் கொள்றீங்க, எங்க எதுக்கு உங்களுக்கு குழப்பமா இருக்கும்? கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அரைவட்டம் வந்தா மட்டும், இது அரைவட்டம் இல்லை. ஆரை 7 தர 4ல் 1. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டக்கூடியதை வெட்டு. 4 4 7 7 வெட்டுப்படும். 4 2 வெட்டுப்படும். ஒரு முறை 2 முறை, இந்த 2 22 வெட்டுப்படும். இனி ஒன்றும் வெட்டுப்படுறதுக்கும் இல்லை. மேல ஒரே ஒரு ஆள் 11 மட்டும்தான். அவர் தான் அலகு சென்டிமீட்டர், நீளத்தின் அலகு சென்டிமீட்டர். உருவை சுற்றி ரேந்தை, அதாவது டேப் பண்றதை தான் ரேந்தைன்னு சொல்றாங்க. ரேந்தை பட்டி ஒன்றை பிடிப்பதற்கு தேவையான ரேந்தை பட்டியின் நீளம் யாது? அதாவது இந்த உருவ சுற்றளவு, உருவை சுற்றி. அப்ப நீ முதலாவது இதுல ஒரு வில், பிறகு 2வது இதுல ஒரு வில், 3வது வில், 3 வில், பிறகு இதுல ஒரு ஆரை. இதுல இந்த வழியை விரத்தனம் வேணும், ரேந்தை பட்டி சுற்றி வருது. சோ அதுல ஒரு ஆரை, திரும்ப இதுல ஒரு வில், இதுல ஒரு வில், இதுல ஒரு வில், பிறகு இதுல ஒரு ஆரை. நாங்கள் கஷ்டப்பட்டு இதுல 6 2 8 பேரை கூட்டுறதுக்கு பதிலா நாங்கள் ஒரு சின்ன பெருக்கல் வாய்பாட்டுக்குள்ளால செஞ்சுவிடுவோம். கஷ்டப்படாம செய்துடுறோம்டா. 11 6 தடவையும் 7 2 தடவையும் கூட்டப்படணும். 11 தர 6 66, 7 தர 2 14. கூட்டினாங்களுக்கு 80 சென்டிமீட்டர் நீளமான ரேந்தை என்றது டேப், ரிபன் என்று எடுத்துக்கொள்வோம், அந்த பேபி ரிபன், அது மாதிரி ரேந்தை வந்து தேவைப்படும். இவ்வலங்காரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட துணியின் பரப்பளவை கணிக்குக. துணியின் பரப்பளவு பலவிதமா கணிக்கலாம். 1.5 வட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு முழு வட்டம், என்ன பாருங்க, 4 துண்டு முழு வட்டம், அங்கே 1/2 வட்டம், 1.5 வட்டம் என்ற அடிப்படையில நீங்க 1.5ஆல நேரடியா பெருக்கியும் பெறலாம். நாங்க ஒரு அரைச்சிறைந்த பரப்பளவை கண்டும் பெறலாம். இல்ல ஒரு அரைச்சிறைந்த பரப்பளவு வந்து 6 மடங்கண்டும் போடலாம். எது சுவம்ண்டா நேரடியா வர்றது சுவம், இல்லாடி தசமத்துக்குள்ள எல்லாம் வரும். அந்த அடிப்படையில நான் வர்றேன். மொத்த பரப்பளவுக்கே நேரடியா வரும். மொத்த பரப்பளவு ஒரு ஆரச்சிறைந்த பரப்பளவு வந்து 6 மடங்கு. கால்வட்டத்தின் பரப்பளவு வந்து கால்வட்டத்தின் பரப்பளவு முழுவட்டத்தின் பரப்பளவு இந்த காவாசி πr வர்க்கம் தர 4ல் 1. முழுவட்டத்தின் பரப்பு இந்த கால்வாசி, கால்வட்டத்தின் பரப்பளவு அது இந்த 6 மடங்கு மொத்த பரப்பளவா இருக்கு. என்ன 6 சமதுண்டுகள் இருக்கு. π 22 கீழ் 7. ஆரையின் வர்க்கம் 7 தர 7 2 தரம் போடணும். தர 4ல் 1, அது 4ல் 1ஆல பிரிக்கிறது கால்வட்டத்தை காண்றதுக்கு, அது வந்து 6 மடங்கு. நீங்க சுருக்கினா 1 2 வந்துடும். பெருக்கிறதுக்கு முன்னுக்கு வெட்டுறதை வெட்டிடுவோம். ஒரு முறை 4 22 வெட்டினா 2ஆல வெட்டலாம். 4 22 கீழே 2 முறை வெட்டி போட்டு தான் முறை போடணும். அதே மாதிரி 6ஐயும் இதையும் வெட்டலாம். 6ஐயும் 2ஐயும் வெட்டலாம். 2ஆல இங்க 1 முறை 3 முறை. இதுக்கு மேல வெட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பெருக்கிறதுக்கு 3 பேர் இருக்கு. ஒரு 11, ஒரு 7, ஒரு 3, 77. 77 3ஆல வரைக்கும் 21 ஒன்றை போட்டு 2 மிச்சம், திரும்ப 21 21 2 23. ஆகவே மொத்த பரப்பளவு 231 சென்டிமீட்டர் பெருக்கம் பரப்பளவான துணி வந்து தேவைப்படும்.
கூட்டுருவை தயாரித்துக் கொள்வதற்கு ஒரு பக்கத்தின் நீளம் 14 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுர வடிவ துணிகள் எத்தனை தேவை? இப்ப இது நடைமுறை சார்பானது. இப்ப சதுரத்தின் பரப்பளவை கண்டு போட்டு அதை 231 வகுத்தால் வர்றது சதுரம் சதுரம் என்று வந்தா ஓகே. ஆனா இது சதுர வடிவமான துண்டுகள்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்குது, வட்டம் வெட்டி எடுக்க வேண்டி இருக்கு. ஒரு சதுர வடிவமான துண்டு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 14 சென்டிமீட்டர் நீளம் 14 சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற ஒரு சதுர வடிவமான துண்டுக்குள்ள 7 சென்டிமீட்டர் ஆரை உடைய எத்தனை வட்டத்தை எடுக்கலாம்? ஒரு வட்டம் தான் எடுக்கலாம். சரிதானே? செட்டியா ஒரு வட்டம் தான் 7 சென்டிமீட்டர் ஆரை என்றைக்க அது இந்த பக்கம் 7 சென்டிமீட்டர் ஆரைன்றது எல்லா பக்கம் தானே, நீளத்துல எல்லா பக்கம் கொஞ்சம் தானே. சோ இந்த பக்கம் 7 சென்டிமீட்டர் வரும்போது அந்த பக்கமும் 7 சென்டிமீட்டர் வந்துடும். சோ விட்டம் எவ்வளவாயிடும்? 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர் ஆயிடும். சோ ஒரு 14 சென்டிமீட்டர் நீளம் அகலம் இருக்கிற சதுரத்துக்குள்ள எத்தனை வட்டத்தை வெட்டி எடுக்கலாம்? ஒரு வட்டம் தான் வெட்டி எடுக்கலாம். மிச்ச பகுதி வேஸ்டேஜ் தான், அது ஒன்றும் செய்யலாது. அந்த வட்டத்துல எத்தனை கால்வட்டம் வெட்டி எடுக்கலாம்? ஒரு வட்டத்துல 4 கால்வட்டம் மட்டும் வெட்டி எடுக்கலாம். அப்ப ஒரு சதுரம் எடுத்தா 4 கால்வட்டம் தான் வேணும். அப்ப அடுத்த 2 கால்வட்டத்துக்கு கட்டாயம் என்ன செய்து ஆகணும்? இன்னும் ஒரு சதுரம் எடுத்துத்தான் ஆகணும். அதுல அரை சதுரம் உங்களுக்கு தர்றதுக்கு ஆப்ஷன் இருந்தா 1.5 காணும். இன்னும் ஒரு சதுரத்தை எடுத்து அப்புறம் அதுல அடுத்த கால்வட்டத்தை வெட்டி எடுக்கணும். 2 துண்டு மிஞ்சத்தான் போகுது. எண்ணிக்கை என்று கேட்கும் போது பொதுவா எண்ணிக்கை முழுவதுல தானே அமையும். தசமத்துல 1.5 2 பேராக 1.5 துணிகளை தர்றான. சோ நாங்கள் என்ன செய்யணும்? இது நடைமுறை சார்பாக 2 சதுரங்கள் தேவை. 2 சதுரம் தேவை, நடைமுறை சார்பானதா. அப்புறம் இதை கணிதத்துல செய்ய போறேன், அடிச்சு பிடிக்கிறேன் பேரண்டிட்டு சதுரத்தின் பரப்பளவு 616 சென்டிமீட்டர் வர்க்கம். அதுல ஒரு கால்வட்டத்தின் பரப்பளவு 38.5 வரும் நினைக்கிறேன். 38.5 வகுத்து அது ஒரு தசமத்துல வரும். அந்த விடையை எடுத்து கொண்டு நிக்கிறேன் சொல்ற விலங்கு தானே. அப்படி எல்லாம் போறையில அந்த விடை இல்லை. இங்க எதிர்பார்க்கப்படுவது நடைமுறை சார்பானது. புள்ளித்திட்டத்தை சொல்றேன், மார்க் பண்ணி கொடுங்க பிள்ளைகள். வில்லுந்த நிலத்தின் சூத்திரத்துல பிரதிறதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. அதே மாதிரி கூட்டணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, கூட்டி வந்த விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. பிறகு மொத்த பரப்பளவு நான் நேரடியா வந்துட்டேன். 4 ஒரு பங்குன்றது ஆரச்சிறைந்த பரப்பளவுக்கு ஒரு புள்ளி, அது 6ஆல பெருக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி. பிறகு இந்த விடைக்காக உங்களுக்கு விடைக்காக ஒரு புள்ளி தான் தரலாம், 2 புள்ளி தாரன். நாங்கால புள்ளித்திட்டம் குறைவா இருக்கு, 2 புள்ளி தாரன். சோ இந்த 3வது கேள்விக்கு 4 புள்ளி கொடுத்துக் கொள்ளுங்க. 2 சதுரங்கள் தேவை என்றது நேரடியாகத்தான் கொடுக்கலாம், வேற செய்க வழி கூட இருக்காது. சோ நேரடியாக கொடுத்தா அதுக்கு 2 புள்ளி கொடுத்து உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்க. 10க்கு எத்தனை. அடுத்த கேள்விக்கு போகும்போது 1.5 என்று போட்டிருந்தாலும் சரி போடுங்கவா, 1.5 சதுரங்கள் தேவைப்படும் என்று போட்டிருந்தாலும் சரி போடுங்க. அடுத்தது சதவீதம் தொடர்பானது. ஆனா சதவீதம் வரையில எண்கள் தொடர்பானது தானே. அந்த அடிப்படையில நேர்மாறு வீத சமன்லேருந்து வந்திருக்கு. தேயிலை பயிற்சிக்காக நிலம் ஒன்றை பயன்படுத்துவதற்கு பதப்படுத்துவதற்கு 10 பேருக்கு 12 நாட்கள் தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது, உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நிலத்தை பதப்படுத்துவதற்கு தேவையான மனித நாட்கள், அதாவது எவ்வளவு வேலை அந்த நிலத்தை பயன்படுத்துறதுன்றது எத்தனை மனித நாள் வேலை? 10 பேர் 12 நாள் செய்கிற வேலை. சோ ஒரு ஆள் தனியா நின்று செய்தா 120 நாள் தேவை. 120 மனித நாட்கள். அதாவது ஒரு ஆள் தனியா நின்றா 120 நாள்ல தான் இந்த வேலை முடியும். அதை அடுத்த பக்கத்தால புல்லு முளைச்சு கொண்டு வந்துடும். அது நடைமுறை சிக்கல் இருக்கலாம். அந்த ஒரு ஆள் தனியா செய்கிற வேலை இந்த 120 மடங்கு வேலை இருக்கு. ஒரு நாள் செய்கிற வேலை இந்த 120 மடங்கு வேலை இருக்கு. 8 நாட்களில் நிலத்தை பயன்படுத்தி முடிப்பதற்கு தேவையான மனிதர்களின் எண்ணிக்கை. இதே வேலையை 8 நாள்ல முடிச்சிருவோம். இப்ப 12 நாள்ல முடியுதா? அப்ப 8 நாள்ல முடிக்கணும்டா 8 ஆள வகுக்கணும். இந்த வேலையை 8 பேருக்கு 8 நாள்ல ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை கண்டா அது அத்தனை பேரை வேலையில ஈடுபடுத்தணும். இதுல பிரிச்சோம்னா 15 வரும். 15 மனிதர்கள் அப்படின்றது. இதுல கவனிக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, சில நேரம் மேலதிக மனிதர்களின் எண்ணிக்கைன்னு போட்டுருவான். அப்ப 15 விட மேலதிக மனிதர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா அந்த சந்தர்ப்பத்துல ஏற்கனவே 10 பேர், அப்ப 5 பேர் மேலதிகமா தேவைன்னு வரும். கேட்டது தேவையான மனிதர்கள், ஆகவே 15. 10 மனிதர்கள் 5 நாட்கள் வேலை செய்த பின்னர் மேலும் 4 மனிதர்களை வேலையில் இணைத்துக் கொள்ளப்பட்டால் நிலத்தை
பதப்படுத்துவதற்கு எடுத்த நாட்களின் எண்ணிக்கை. 10 மனிதர்கள் 5 நாள் ஒழுங்காத்தான் வேலை செய்யறாங்க. அப்ப 10 மனிதர்கள் 5 நாள் வேலை செஞ்சா செய்யப்பட்ட வேலை 10 மனிதர்களும் 5 நாள் வேலை செஞ்சா 50 மனித நாள் வேலை முடிஞ்சிடும். ஒரு மனிதனால செய்யற வேலை இந்த 50 மடங்கு வேலை முடிஞ்சிடும். ஆகவே மீதி மொத்த வேலை வந்து 120. 120ல 50 வேலை முடிஞ்சா இன்னும் 70 வேலை தான் இருக்கு. 70 மனித நாள் வேலை இன்னும் மீதியா இருக்கு. அந்த 70 மனித நாள் வேலையை மேலும் ஒரு 4 பேரை இணைச்சு கொள்றோம். இப்ப எதோட 4 பேரை இணைச்சுக்கீங்க? எங்களுக்கு 15 இல்ல ஏற்கனவே பிளான் பண்ணின 10 பிளான் பண்ண 10 தான். ஆனா இங்க வசனத்துல சொல்லியிருக்கு 10 மனிதர்கள் 5 நாட்கள் வேலை செய்து தெளிவா தான் சொல்லியிருக்கு. சோ 10ஐயும் இந்த 4ஐயும் சேர்த்தா இப்ப இருக்கிற மொத்த மனிதர்கள் எத்தனை? 14 பேர் தான் இந்த 70 மனித நாள் வேலையை பிரிச்சு கொள்ள போறாங்க. சோ இந்த 70 மனித நாள் வேலையை 14 மனிதர்கள் செய்யறதுக்கு எடுக்கின்ற நாட்கள் 14ஆல டிவைட் பண்ணணும். ஒரு நாள்ல 14 வேலை முடியும். சோ 70 வேலையும் 14 நாள்ல 14 பேரை வச்சு செஞ்சா 5 நாட்கள்ல முடியும். ஆனா கேட்டது இது இல்ல. கேட்டது வந்து மொத்த நாட்கள். ஆல்ரெடி 5 நாள், திரும்ப 5 நாள். ஆகவே மொத்த நாட்கள் முதல் ஒரு 5 நாள், பிற 14 பேரா 5 நாள், மொத்தமாக 10 நாட்கள்ல இந்த வேலை முடியும். அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளைகள் பி பார்ட் சதவீதத்திலிருந்து வந்திருக்கு. இதுவும் எண்கள் தான். ஆண்டு பெருமானம் ரூபாய் 24,000 உள்ள வீடுக்கு நகரசபை 12% மதிப்பீட்டு வரி, அதாவது இறை வரியைத்தான் சொல்லுவது, அறவிடப்படுது. ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்காரர் என்ன வாடகைக்கு கொடுத்தாருன்றது தெரியாது. பட் நகரசபை இந்த குழு சொல்லி இருக்கு இந்த வீட்டுக்கு 24,000 ரூபாய் வருமானம் இந்த வீட்டு கட்டாயம் கிடைக்கும் என்றதுதான் மதிப்பீட்டு பெருமானம். கட்டாயம் இந்த வீடால 24,000 ரூபாய் உரிமையாளருக்கு கிடைக்கும்ன்றது மதிப்பீட்டு பெருமானம். அது இந்த 12% நீங்க நகரசபைக்கு கட்டணும். அதுதான் நகரசபை சொல்லுது. அதுல நீங்க என்ன செய்யலாம்? நீங்க வாடகை கொடுத்து அதை விட கூட எடுக்கலாம், இல்ல வாடகை கொடுக்காம பூட்டி கூட வைக்கலாம். அதுவும் கூட விருப்பம். இப்ப எங்கட யாழ்ப்பாணத்துல வந்தீங்கன்னா தெரியும், யாழ்ப்பாணத்துல பெரிய பெரிய வீடுகளா கட்டப்படும், பெரிய பெரிய பூட்டு வாங்கி பூட்டுப்படும். அதுல ஆட்கள் இருக்காது. அதான் எங்கட நிலைமை. உங்களோட பக்கம் அதே நிலைமை ஒன்று சொல்லுவோம். சரி, 24,000 ஆண்டு வரியாக கட்டணும். இதுல ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தேன்னா சில பிள்ளைகள் அதை பாடமாக்கி வச்சு காலாண்டு என்ன ஆண்டு வரி என்று கேட்டாலே இந்த நகரசபை அறவுற வரி நேரடியா நாளில் உண்டாலையும் சேர்த்து பிரிக்குது. எப்ப நாளில் உண்டாலையும் பிரிக்கணும், நாளால எப்ப பிரிக்கணும்? காலாண்டு வரி கேட்டா இங்க ஆண்டு வரி தான் கேட்டது. ஆண்டு வரி எங்களுக்கு 2 ஒரு சைவரை தூக்கி பின்னால போட்டுட்டு 48 போட்டு 4 மிச்சம் 24 நாளும் 28 2,080 ரூபா 880 ரூபா நாங்கள் வரியாக செலுத்தணும் நகரசபைக்கு. ஆனா இந்த நகரசபை இந்த மதிப்பீட்டு பெறுமதி ஒரு சின்ன பகுதியை தான் வரியா செலுத்தணும். ஆனா இந்த நகரசபை ஒரு ஆப்ஷன் தந்திருக்கு, அதை 4ஆக பிரிச்சு கொடுக்குறது. மாதம் இல்ல, 3 மாதம் 4ஆக பிரிச்சு கொடுக்கலாம். அப்படி அதை 4ஆக பிரிச்சு கொடுக்கறதுக்கு நகரசபை ஒரு ஆப்ஷன் தந்திருக்கு. அந்த அடிப்படையில ரூபாய் 2,880 4ஆல பிரிச்சால் பிரிங்கூடா இஞ்சல வச்சு பிரிப்போம். 4ஆல பிரிச்சா இதுல இல்ல, இதுல 8 முறை என்ன இல்ல 7 முறை 28 கழிச்சா 0, 8ல 2 அங்கால 0. சோ ரூபாய் 720 ரூபாய் காலாண்டு வரியாக செலுத்தணும். அவ்வளவுதான். ரைட், புள்ளி துளிதை பார்த்துருவோம். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். பெருக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, பெருக்கி வந்த விடைக்கு ஒரு புள்ளி, கட்டாயம் செய்க வழி முக்கியம். தனி விடைக்கு கொடுக்கலாம் வேண்டாம். ரைட், அடுத்தது இது அதே மாதிரி தான். இதுல 8ஆல வகுக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, வகுத்து வந்த விடைக்கு ஒரு புள்ளியாக 2 புள்ளி. 5 மனிதர்கள் வேலை செய்தனா அதுல முதல்ல செய்யப்பட்டு முடிஞ்ச வேலையை காண்றதுக்கு ஒரு புள்ளி, அதை 14ஆல பிரிச்சு 5 நாள்ன்றதை காண்றதுக்கு ஒரு புள்ளி, மொத்த நாட்கள் 10ன்றதுக்கு ஒரு புள்ளி. ஸோ இதுலயே 7 புள்ளி வந்துட்டு. காலாண்டு வரி ஆண்டு வரியை காண்றதுக்கு பெருக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, பெருக்கி வந்த விடைக்கு ஒரு புள்ளி, ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி கொடுக்கும். மொத்தத்துல இந்த குறித்த 3வது வினாக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை? ரைட், அடுத்த கேள்விக்கு போகும்டா. கிடக்கு நேரம். 4வது கேள்வி ரெடியா? நிகழ்தகவு இல்லை. 4வது கேள்வி, 40 மாணவர்களை கொண்ட வகுப்பிலிருந்து அவர்கள் விரும்பும் விளையாட்டு தொடர்பான தகவல்களை வினாவிய போது பெற்றுக்கொண்ட தகவல்
பூரணமற்ற வெண்வரிப்படம். வெண்வரிப்படம் தகவலுக்கு ஏற்ற மாதிரி வரையப்பட்டிருக்கு. ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் வரைகிறது மாதிரி. அதாவது கிரிக்கெட் விளையாடுற எல்லாரும் கட்டாயம் காட்பந்தையும் விளையாடுறோம், அப்படி விளையாட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரப்பந்து இல்ல காட்பந்து, காட்பந்தையும் விளையாட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் தொடைக்குள்ள தொடை வந்திருக்கு. அது என்ன சொல்றது, உபதொடை தொடை பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் சொல்லியிருக்கு. காட்பந்து விளையாட விரும்புகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை 28 ஆகும். காட்பந்து கொஞ்சம் பெரிய வட்டமாக்குன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நான் வெளியில வச்சு விளங்கப்படுத்தலாம். சரி, வெளியில வச்சு விளங்கப்படுத்தலாம். அதுதான் உங்களுக்கு தொடைக்கு நல்ல. ஸோ ஒரு செவ்வகம், அந்த செவ்வகத்துக்குள்ள வட்டத்துக்குள்ள வட்டம், ஏன்னா தொடை செய்யறதுக்கு பிள்ளைய செய்ய வழி வெண்வெறி படம் தான். அதனால அதை கொஞ்சம் பெருசாக்குறது நல்ல. மொத்தமா வகுப்புள் உள்ள மாணவர்கள் அகிலத்தோட, அதுல உள்ள இருக்கிற பெரிய வட்டம் வந்து காட்பந்து, உள்ளே இருக்கிற சின்ன வட்டம் வந்து கிரிக்கெட் விளையாட விருப்பமான மாணவர்கள். தகவலை வந்து முதல்ல குறிச்சு கொள்ளுவோம். தொடர்பான காட்பந்து விளையாட விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை 28. காட்பந்து என்ற வட்டத்துக்கு ஏ என்ற வட்டத்துல 28. நான் அங்கேயும் குறிக்கிறேன், இது உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்ன்றக்காண்டி குறிக்கிறேன். காட்பந்து என்ற இந்த வட்டத்துல 28. அதே மாதிரி அடுத்தது முன்னுக்கே பார்ப்போம். மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை தந்திருக்கு. 40 மாணவர்களை கொண்ட வகுப்பறை ஒன்றில் இருந்து, இதுவும் ஒரு தரவு. ஆகவே 40ன்றது எங்க வரப்போகுது, அந்த செவ்வகத்துக்கு அகிலத்தோடைக்கு. என்ன அகிலத்தோடையில மொத்தம் 40 பேர். நாங்கள் இங்க நான் உங்களுக்காக போடுறேன், நீங்க போடணும்ன்ற அவசியம் இல்லை. எனக்கு இந்த இடத்துல அதுல போட்டிருக்கு, அகிலத்தோடையோட 40 வந்து போட்டிருக்கு. ரைட், ஓகே. அடுத்ததுக்கு வருவோம். கிரிக்கெட் விளையாட விரும்பும் மாணவர்கள் காட்பந்து விளையாட்டையும் விரும்புகின்றனர். இந்த தரவு என்னதுக்கு சார் எனக்கு விளங்கலையே அப்படின்னு சொன்னா, இதுதான் அந்த உபதொடையாக வந்ததுக்கான ரீசன். ஒரு தொடைக்குள்ள தொடை போனதுக்கான காரணம், கிரிக்கெட் விளையாடுகின்ற மாணவர்கள் விரும்புகின்ற மாணவர்கள் காட்பந்து விளையாட்டையும் விரும்புகின்றனர் என்றா, கிரிக்கெட் விளையாடுற அனைத்துன்ற அந்த சொல் வந்து இதுல உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும். கிரிக்கெட் விளையாடுற அனைத்து மாணவர்களும் காட்பந்தையும் விளையாடுறியம்டா, கிரிக்கெட் விளையாடுறாக்கள் காட்பந்து விளையாடாம யாருமே இல்லை. சோ அவ்வளவு பேரும் உள்ள போரியம் காட்பந்து வட்டத்துக்குள்ள மாறி இல்லை தானே. காட்பந்து விளையாடுற அனைத்து மாணவரும் கிரிக்கெட் விளையாடுறியம் என்ற தரவில்லை. கிரிக்கெட் விளையாடுகின்ற அனைத்து மாணவர்களும் காட்பந்து விளையாடுகின்றனர். காகமெல்லாம் கருப்பு, கருப்பெல்லாம் காகம் என்று சொல்லிடலாது. அதே மாதிரியா மறுதலை உண்மை இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் மறுதலை உண்மை இல்லை. கிரிக்கெட் விளையாட விரும்புகின்ற மாணவர்கள் காட்பந்து விளையாடுறியோம். உடனடிக்கிற அப்ப காட்பந்து விளையாடுற எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறியோம் அப்படி இல்லை. அதனால்தான் கிரிக்கெட் என்றதோட உள்ள போனது. அதுதான் சொன்னது. அவர்களின் எண்ணிக்கை 15. சோ இந்த வட்டம் 15. கிரிக்கெட் விளையாடுறாக்கள் எண்ணிக்கை 15. ஆனா உண்டு அந்த வட்டத்துக்குள்ள இது ஒரு மட்டும்தான் பிரதேசம் என்ற நாடி, அந்த 15 நாங்கள் நடுவுலையே கொண்டு வந்து போடலாம். தேவையில்லாம மேல போட்டு திரும்ப இங்க போடணும் இல்லை. நேரடியாக அந்த 15 இங்கேயே போடலாம். ஏன்னா பி என்றது அந்த ஒரு பிரதேசம் மட்டும்தான். ஆனா இந்த பி என்ற இந்த 15 பேர் ஆர் ஃபுட்பால் விளையாடுறவன்லயும் இருக்கிறான், காட்பந்து விளையாடுறவன்லயும் இருக்கிறான். அப்ப இந்த வட்டம் எத்தனை பேர்? இந்த வட்டத்தை கண்டுபிடிக்கிற ஒண்ணும் பிரச்சனை இல்லை பிள்ளைகள். இந்த மொத்தமா சேர்ந்து 28. இதுதான் பேசிக். இந்த மொத்தமா இந்த இது காட்பந்து வட்டத்துல 28, அதுல 15 பேர் இங்க இருக்கிறான்டா. இந்த எண்ணிக்கையை நம்ம காண வேணும். பூரணப்படுத்துறதுன்றது தான் காணணும். இதுல 13 இருக்கணும். 13 இருந்தா இது மொத்தமா 40. மொத்தமா 40 சில பிள்ளைகள்ல ஒரு பிரச்சனை இருக்கு. 28 15 கூட்டினாலே சார் 40 தாண்டி போயிட்டே அப்படின்னு பாக்குறது. 28ம் 15 இல்ல, 28ம் 13. 28ம் 28 15ம் 13ம் 28. இந்த வட்டம் 28. இதையும் சேர்த்தா மொத்தம் 40 பேர் வேணும்டா. இங்க வெளியில இருக்கிற ஆக்கள் எண்ணிக்கை எத்தனை? 12. இதுதான் பூரணப்படுத்துதல் என்று சொன்னது. நாங்க பூரணப்படுத்த நினைக்கிறேன். மேலே கூறப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி வெண்வெறி படத்தில் குறித்து காட்டுற அவ்வளவுதான். காட்பந்து மட்டும் விளையாட விரும்பும் மாணவரை காட்டும் பிரதேசத்தை மேலே உள்ள வெண்வெறி படத்தில் நிலற்றுகள். கால்பந்து மட்டும்டா கிரிக்கெட் விளையாடக்கூடாது. சோ இந்த ஏ மட்டும் என்ற தொடை ஒரே சரிவு கூட மட்டும் பயன்படுத்தி நிலற்றி காட்டுங்க. ஒரே சைட்ல போடுவோம். இந்த சூரியன் மாதிரி போடாங்க. ஏகமபி ஆகிய இரு தொடைகளில் இடையேயான தொடர்பை தொடை குறியீட்டில் எழுதி காட்டுங்க. தொடர்பை நிலற்றப்பட்டுள்ள பிரதேசத்தை தொடை குறிப்பீட்டில் எழுதுங்கோண்டா அதை எழுதுவோம். ஏ இந்த பிரதேசம், பி தவிர்ந்தது, ஏக்குள்ள பி தவிர்ந்தது, ஏ இடைவெட்டு பி டாஷ். இது தொடை குறிப்பீடு தான். ஆனா அது தொடர்பு இல்லை, அது நிலற்றப்பட்ட பிரதேசம். ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்னன்றா பி வந்து ஏயினுடைய தொடைப்பிரிவு. அது எப்படி தொடை குறியீடுல எழுதுறதுன்னா, பி ஆனது 8ஆம் ஆண்டு இல்ல 9ஆம் ஆண்டு,
தொடை பிரிவு. இப்ப சின்னன் பெருசன் போடுவோமே அந்த குறியீடு மாதிரி தான் தொடைக்கு அது ஜூ ஷேப்ல இருக்கும். அது அந்த ஜூவும் இல்லை சியும் இல்லையா, சி என்றது இந்த லோகத்தோட நின்றும், இது சி இல்ல, கொஞ்சம் நீளமா இருக்கும். தொடைப்பிரிவு ஏயினுடையது. இதுதான் சரி. மற்றது பிள்ளைகளா ஏ போட்டு இதை சின்ன மாதிரி இதை வந்து ஜூ ஷேப்ல போட்டு பிஏ இந்த பக்கம் போட்டா பிள்ளை. இதுதான் சரி. பி ஆனது ஏயினுடைய தொடைப்பிரிவு. பி தான் ஃபர்ஸ்ட், பிஏ தான் சொல்றேன். பி வந்துதான் ஏயினுடைய தொடைப்பிரிவு. இதை வந்து போட்டுறேன். கிரிக்கெட் அல்லது வேறு விளையாட்டுகளை, கிரிக்கெட் அல்லாத வேறு விளையாட்டுகளை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? கிரிக்கெட் அல்ல, சாரி நான் தான் வாசிச்சது. கிரிக்கெட் கால்பந்து அல்லாத வேறு விளையாட்டுகளை விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? இதுக்கு நாங்கள் அந்த வெண்வெறி படத்தை பூரணப்படுத்தி விட்டோம்டா நேரடியாக விட கொடுக்கலாம். இதுல 12 பேர் இருக்கும். இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யலாம்டா, செய்க வழியாட காட்டுறதுன்னா 40 பேர்ல 28 பேர் காட்பந்தும் கிரிக்கெட்டுமா சேர்ந்து மொத்தம் 28 பேர். அவங்கள கழிச்சு விட்டா மீதம் இருக்கிற 12 பேருக்கும் இந்த 2 விளையாட்டும் துண்டனை பிடிக்காது. அவன் வேற எதுவும் விளையாட்டு விருப்பமா இருக்கலாம், விளையாட்டு விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம். சோ நம்ம இதை தவிர்ந்த ஆக்களை தான் இங்க கேள்விடும். கிரிக்கெட் விளையாட்டுக்கு விருப்பமில்லாத மாணவர் முழு மாணவர்களின் எத்தனை சதவீதம்? கிரிக்கெட் விளையாடுவதற்கு விருப்பமல்லாத மாணவர்கள், கிரிக்கெட் விளையாடுவதற்கு விருப்பமல்லாத மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எத்தனை? முதல்ல 25. கிரிக்கெட் விளையாட விருப்பமான மாணவர்கள் 15. கிரிக்கெட் விளையாட விருப்பம் இல்லாத மாணவன், இவனுக்கும் விருப்பம் இல்லை, இவனுக்கும் விருப்பம் இல்லை. ஏன் இவனை விட்டீங்க? ஏன் இவனை விட்டீங்க? மாறி மாறி குழப்புறீங்க. கிரிக்கெட் விளையாட விருப்பம் இல்லாத மாணவர்கள் மொத்தம் 25 பேர். அவன் எத்தனை சதவீதம் என்று கேட்டா மொத்தம் 40ல 25 பேர் கிரிக்கெட் விளையாட விருப்பம் இல்லாத ஆட்கள். இது பின்னம். ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணும்டா தர 100%. எந்த ஒரு பின்னமும் சதவீதமாகும். பெருக்க முன்னுக்கு விட்டு இங்க சுருக்கினா 2 ஆளை மட்டும்தான் மட்டலாம். இதுக்கு மேல வெட்டையில அது பெருக்கி போட்டு தான் பிரிக்கணும். அது 125 வரும். மேல பெருக்கினீங்கடா 25 5 125. பிறகு அதை 2 ஆளை பிரிச்சு வர்ற விடைந்த சதவீதம். நீ அதை அடிக்கடி நான் செஞ்ச கணக்கு அதனாடி வேகமா போட்டுட்டேன். 62.5% விட. ரைட். ஓகே, புள்ளித்திட்டத்தை சொல்றேன். புள்ளிகள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. வெண்வெறி படத்துல குறித்து காட்ட சொல்லிதான் சொன்னது. இந்த 15 வட்டத்துல குறிச்சிருந்தாலும் சரி, இல்ல வட்டத்துக்கு உள்ள கொடுத்திருந்தாலும் சரி உண்டு. அதே மாதிரி இந்த 28 வட்டத்துல கொடுத்துருக்கத்தான் வேணும், வேற எங்கேயும் குறிக்கலாம். உள்ள கொடுத்திருந்தா புள்ள 28 கட்டாயம் குறிக்கப்பட்டிருக்கணும். அது கொண்டு 2 புள்ளி. ரைட். காட்பந்து மட்டும் விளையாடும் பிரதேசத்தை குறித்து நிலத்தி காட்ட சொன்னது, நிலத்தி காட்டினதுக்கு 2 புள்ளி. ரைட். வெண்வெறி படத்திலே கிடைக்கும். தொடை குறிப்பீட்டில் எழுத சொன்னது, தொடை குறிப்பீட்டில் எழுதினதுக்கு 2 புள்ளி. அதுக்கு பிறகு இந்த எத்தனை பேர் கிரிக்கெட் இல்லாத விளையாட்டுகளை, இந்த 2 இல்லாத விளையாட்டுகளை விளையாடுறீங்கன்றது செய்க வழி தேவையில்லை, நேரடி விடைக்கும் 2 புள்ளி. சதவீதமா காட்டுறதுக்கு இந்த கோவைக்கு ஒரு புள்ளி, இந்த விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு 10க்கு எத்தனைன்றதை பேப்பர்ல போடுவோம். நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கலெக்ட் பண்ணுவோம். ரைட். அடுத்த கேள்வி எங்களுக்கு திரும்பவும் எங்களுக்கு இது என்ன பகுதிக்குள்ள வருது? புள்ளி விரவியலுக்குள்ள இருந்து வருது. புள்ளி விரவியலுக்குள்ள நாங்க பொதுவா என்னத்தை பாக்குறோம்? நாங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு வர்றது வட்ட வரைவு வரும். பொதுவானது வட்ட வரைவு. எங்களது டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல நீங்க 10ஆம் ஆண்டுல பகுதி ஒன்றுக்குரிய புள்ளி விரவியலா நீங்க படிச்சுக்கிறது வட்ட வரைவு. செகண்ட் பார்ட்ல தான் இந்த புள்ளி விரவியல் கணக்கு, இடைகாண்ற கணக்கு பாப்பீங்க. அது போஸ்ட் பார்ட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு இல்லை, இஎல்சிக்குள்ள இருக்கு. கூட்டல் விருத்தியும் இஎல்சிக்குள்ள இருக்கு. சரிதானே? அதனாலதான் கணித சிறகுகள்ல அந்த கேள்விகளும் அங்க அடங்க பெற்றிருக்கு. நீர் வளங்கள் திட்டமில் இருந்து நீர் பெறும் 50 குடும்பங்கள் மாதம் ஒன்றில் நுகரும் நீர் அலகுகளின் எண்ணிக்கை பற்றிய தகவல்கள் விவரங்கள் இருக்கு. ஒரு குடும்ப நீர் அலகுகளின் இடைப்பெருமானத்தை காண்பதற்காக தயாரிக்கப்பட்ட பூரணமற்ற அட்டவணை, எஃப்டி முறையில அட்டவணை தயாரிக்கப்பட்டிருக்கு. கட்டாயம் இந்த கணக்குக்கு எஃப்டியில போறதுதான் சுகம். எஃப்எக்ஸ்ல போனீங்கன்னா ரொம்ப பாடுபடுத்து. ரைட்டா? எஃப்டியில தயாரிக்கப்பட்ட அட்டவணை இருக்கு. முதலாவது எடுகொண்ட இடை என்ன எடுகொண்ட இடை எடுப்பதற்குரிய வகுப்பாயிடையாது எது எடுத்திருக்கு? விலகல் பூச்சியமா இருக்கிற இடம் 30.5 தான் எடுகொண்ட இடையா எடுக்கப்பட்டிருக்கு. நாங்க வழக்கமா செவ்வகம் போடுறாங்க. அது எந்த வகுப்புன்னு தான் கேட்டது. 28 தொடக்கம் 33. ரைட். அடுத்தது அட்டவணையின் இடைவெளிகளை நிரப்புக. நடுப்பெருமானம். இதுல நாங்கள் நடுப்பெருமானம் கண்டுபிடிக்கிறது என்னடா செய்யணும்? 2ஐயும் கூட்டிட்டு 2 ஆல பிரிக்கலாம். இல்ல 2க்கும் இடையில இருக்கிற இடைவெளியை பாருங்க. கீழ் எல்லைக்கும் மேல் எல்லைக்கும் இடையில வகுப்பாயிடைந்த பெருமன் இல்லை, இது இடைவெளி. கீழ் எல்லைக்கும் மேல் எல்லைக்கும் இடையில 5 2 ஆக்கினா எல்லா இடம் 5 தான்.
5 2 நடுவுக்கு போகும். 2.5 கூட்டினா வரும் 12.5. 2.5 கூட்டினா நடுவுக்கு போகும் 18.5. 2.5 கூட்டியிருக்கேன் 24.5. 30.5 எல்லாமே 2.5 கூட்ட வருது 36.5. அதே மாதிரி இது 2.5 கூட்டினா 42.5. மிக இலகுவாக போகலாம் நடுப்பெருமான். விலகல், அதாவது இதுல இருந்து இது 6 கூட எதிர்பார்த்ததை விட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒரு நாள்ல ஒரு வீடு நுகர்ற, ஒரு நாளா ஒரு மாதமா, ஒரு மாதத்துல, ஒரு மாதம் சொன்னது மாதம் ஒன்றில் மாதம் ஒன்றிலோ ஒரு மாதத்துல ஒரு வீடு 30.5 யூனிட் நீரை வந்து நுகரும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனா ஒரு சில வீடுகள் குறைவா இருக்கும், ஒரு சில வீடுகள் கூடவா இருக்கும். எவ்வளவு குறைவு எவ்வளவு கூட, எதிர்பார்த்ததை விட இது 6 கூட பிளஸ் போடுவோம். இது எதிர்பார்த்ததை விட 12 கூட. மேல எதிர்பார்த்ததை விட 6 குறைவு, 12 குறைவு, அடுத்தது 18 குறைவு, -18. பெருக்கி பெருக்கி போடுவோம். 18 படி 4 வீடுகள், என்னுடைய டோட்டல்ல 4 வீடுகள் மாற்றம் செலுத்த போது 18 4 32 2 போட்டு 3 மிச்சம் 4 72 -72. டோட்டலா 72 குறைக்க போது. மற்ற எல்லாம் பெருக்கி எவை போட்டிருக்கேன், இந்த ஒன்று தான். இதுல பெருக்கி போட்டா எங்களுக்கு 11 பெருக்கினா 22 2 போட்டு ஒரு மிச்சம் 11 2 13 132 கூட போகுது. பிளஸ் தனியா கூட்டுவோம், மைனஸை தனியா கூட்டுவோம். ஏன்னா ஒரே குறி வெட்டுறதுக்கு இருந்தா வெட்டலாம் தானே, நாங்கள் தனியா கூட்டுவோம். 6 14 18 பிளஸ் மைனஸ்ல 186, எதிர்பார்த்ததை விட 186 குறைவா இருக்கு. பிளஸ் தனியா கூட்டுவோம். இது வந்து 10 சைவரை போட்டு ஒரு மிச்சம் 4 8 1 180 கூடவா இருக்கு. ரெண்டையும் சேர்த்து கொள்வோம். -186 -186 பிளஸ் 180. ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிவிடம் பெருசுல இருந்து தான் சின்ன கழிக்கணும். இதெல்லாம் குழப்பம். 186ல இருந்து தான் 180 கழிக்கும் சார். 186 தானே கழிக்கணும், கழித்தலாக பார்க்காத, திசை கொண்டு சேர்த்தலாக. ரெண்டு பேரும் வேற வேற குறிண்டா பெருசுல இருந்து சின்ன கழிச்ச 6 பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் மறையாறு. அப்ப ரெண்டாவது கல்வி அட்டவணையில் உள்ள இடைவெளி நிரப்புக, அது அட்டவணையில செஞ்சது. அப்ப இதுக்குள்ள இஞ்சி உழுவது கொண்டும் இல்லை. மாதம் ஒன்றில் ஒரு குடும்ப நுகரும் நீர் அலகுகளின் இடைப்பெருமானத்தை கிட்டிய முழுவண்ணில் மார்க் பண்ணி கிட்டிய முழுவன். முதல்ல இடையை காணும். இடை சமன், உத்தேச இடை, சக விலகல் இடை. உத்தேச இடையை ஏ என்று சொல்லுவோம். விலகல் இடையை காண்றதுக்கு சிக்மா எஃப் டி இன் கீழ் சிக்மா எஃப் எல்லாம் சொல்லுவோம். ஒன்றும் தேவையில்லை. உத்தேசமா நான் எடுத்தது 30.5 யூனிட் பாவிக்கிறோம் என்று எடுத்தேன். ஆனா கொஞ்சம் விலகுது. ஒரு மறையில 6 யூனிட் எதிர்பார்த்ததை விட குறையுது. அந்த மறை 6 யூனிட்டும் எத்தனை வீடுகளால நுகரப்பட்டதோ அதால பிரிச்சு எல்லாத்துல இருந்தும் கழிச்சு விடுவோம். மொத்தம் 50 வீடுகள், 50ஆல பிரிச்சு கழிச்சு விட்டுருவோம். ஒரு 50 விட 6 தானே சார் சின்னன், அப்ப 50 6ஆல பிரிச்சுடுவோம்னு பாக்குறீங்க. 6 50ஆல பிரிக்கும். 6 50ஆல பிரிப்பீங்க. என்னட்டு சார் 6 50ஆல பிரிக்கலாம் 6ல இல்ல, தசம் தாண்டிக்க தசம் சைவரை சேர்த்து பார்த்தா 60ல இருக்கு. ஒரு முறை தசம், அதாவது 10 ஒன்றுகள் இருக்கு. ஒரு 10 ஒன்றுகள் எடுக்கலாம். 50 முடியும், 10 மிச்சம். அடுத்த சைவர் ரங்கிக்க 100ல 2. ஆகவே 30.5 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 0.12. இப்ப அதையும் செய்ய போறேன். 30.5ல இருந்து கவனம் 0.12 கழிக்கணும். கூட்டணும்னா படாண்டு கூட்டிட்டு போகலாம். கழிக்கணும்னா இடப்பெருமானம் இல்லா இடத்துல 0 போடணும். சைவர்ல இருந்து 2 போனா 8. என்னடா சரிதானே நான் சொல்றது? சைவர்ல இருந்து 2 போனா 8. சொல்லுங்கடா. நான் இதுல கடன் கொடுத்ததால சைவர்ல இருந்து 8 போனா 8 இல்ல, கடன் எடுத்ததால 10 கொடுத்தது என்ன. சோ இதுல 4 இருக்கு. 4ல 1 போனா 3. இதுல போறது கொண்டும் இல்ல 0 3. ஆகவே விட வந்து 30.38 யூனிட் சராசரியாக ஒரு வீடு நுகர்ந்திருக்கு. ஆனால் கேட்டது கிட்டிய முழுவன் இல்ல. முழுவன்டா தசமம் எல்லாம் நீங்க போகுது. அங்க 3லதான் முதலாவது தசமதானம் இருக்கிறதால 30 யூனிட் நீர் வந்து ஒரு மாதத்துல ஒரு வீடால சராசரியாக நுகரப்பட்டிருக்கு. நீர்வளங்கள் நீர் அலகு ஒன்றுக்காக ரூபாய் 5 செலவாகப்படுகிறது அவனுக்கு, எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு தர்ற நீருக்காக அவனுக்கு செலவா. நாங்க எங்கள்கிட்ட இருந்து கூட வாங்குவாங்க. சில நேரம் இது வந்து ஃப்ரீயாகவும் இருக்கலாம். வளங்கள் திட்டத்துக்கு மாதம் ஒன்றுக்கு செலவாகும் பணம் எவ்வளவு என காணுங்க. வளங்கள் திட்டத்துக்கு இந்த குடும்பத்துல முதல்ல எத்தனை வீடு இருக்குன்னு பாருங்க. இது வந்து நாங்கள் 50 வீடு தொடர்பான தரவை வச்சு எடுத்துட்டோம்.
சில நேரம் இந்த குடும்பங்கள் இந்த இதுல வந்து கூடுதலான குடும்பங்களும் இருக்கலாம். இல்ல இங்க சொல்லப்பட்டது அதே 50 குடும்பங்களுக்கு தான் ஒரு மாதத்துக்கு நுகரும் நீரலகுகளின் எண்ணிக்கை. சோ நான் கண்ட விட ஒரு மாதத்துல ஒரு குடும்பம் சராசரியாக பாவிக்கிற நீரலகு. அப்ப முதல்ல இந்த மொத்த குடும்பங்களுக்கும் எத்தனை நீரலகுகள் வேணும்? 30 படி 50 வீடுகளுக்கும் 1500 யூனிட் நீர் வேணும். ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாண்டா மொத்த செலவு 1500 தர 5 2 சைவர் 5 2 75 ரூபாய் 7500 ரூபாய் இந்த நீர் வளங்களுக்காக அவியலுக்கு அந்த நீர் வழங்குறாக்களுக்கு செலவாகும். அப்படிதான் கேட்டது, செலவாகும். அவ்வளவுதான். ரைட். புள்ளித்திட்டத்தை சொல்றேன் பிள்ளைகள் டக்குன்னு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அட்டவணைய இந்த 2 பேரை நிரப்புறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு புள்ளி 2 புள்ளிப்படி அரை புள்ளிப்படி ஒரு புள்ளி. ரைட். இந்த 2 பேருக்கும் அரை புள்ளிப்படி ஒரு புள்ளி. அதே மாதிரி இந்த 2 பேருக்கும் அரை புள்ளிப்படி ஒரு புள்ளி. சரிதானே? பிறகு சிக்மா எஃப்எக்ஸுக்கும் ஒரு புள்ளி கொடுத்துக்கொள்ளுங்க. எஃப்டி சிக்மா எஃப்டிக்கும் ஒரு புள்ளி கொடுத்துக்கொள்ளுங்க. 4 புள்ளி அட்டவணைக்குள்ள வருது. பிறகு இந்த இதை சொன்னதுக்கு ஒரு புள்ளி 5 ஆயிட்டு. பிறகு இதை 50ஆல வகுத்து இதை கூட்டணும் 50ஆல வகுக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி. பிறகு விடைக்கு ஒரு புள்ளி. ரைட். இதை பெருக்கணும் 3 பேரையும் பெருக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி. பெருக்கி வந்த விடைக்கு 2 புள்ளியாக மொத்தம் 3 புள்ளி கொடுங்க. குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை என்று போடுங்க. அதே மாதிரி நாங்கள் பி முழுமையாக முடிச்சிருக்கிறோம். பிக்கு மொத்தமாக 50க்கு எத்தனை என்று போடுங்க. 7 மண்டா பகுதி 1 பிக்கு உங்களுக்கு 50க்கு எத்தனை வந்தேன்னு சொல்லுவோம். இல்லாட்டி பகுதி 1 முழுமையாக முடிச்சிருக்கோம். ஏ பியும் சேர்ந்து முடிச்சிருக்கோம். ஒருவேளை அதை ஏன்னு செய்யலைன்னா அது அந்த ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். அதை ஒருக்கா பார்த்து அதையும் செஞ்சு போட்டு உங்களுக்கு 100க்கு எத்தனை வந்ததுன்றதையும் நீங்க எனக்கு பதிவிடலாம்.